தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8. இறை வார்த்தைகள் 24. 25 வயதும் அதற்கு மேலுமானோர் சந்திப்பு கூடார வேலையின் பணிகளை செய்ய செல்வர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தாயினும் மேலான அன்பு கொண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று சொன்னவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த வாரத்தின் கடைசி நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் நீர் எமக்கு செய்த சகல நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். என் மக்கள் நானளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்னவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். எசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் மன மகிழ்ச்சியால் நீர் நிறைவுபடுத்துகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். எல்லாவித தீய சக்திகளிலிருந்தும் மாந்திரிக சக்திகளிலிருந்தும் பொல்லாத மனுஷ கிரியைகளிலிருந்தும் நீர் எம்மை விடுவித்து பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இன்றைய இறை வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் எசப்பா. எசப்பா, உமது பணியை செய்வதற்கென்று நீர் யாரை முன்குறித்து வைத்திருக்கிறீர்களோ அவர்களை இப்போதே தயார்படுத்தி உம்முடைய பணியை செய்ய தேவையான அருளையும் ஆற்றலையும் வல்லமையும் நீர் அவர்களுக்கு கொடுத்து உமது பணியை மன மகிழ்ச்சியோடும் முக மலர்ச்சியோடும் செய்ய கிருபை புரிவீராக. ஆமேன்.